வணக்கம். எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த கொரோனா காலத்திலும் மிக நெருக்கடியான ஒரு சூழலில் யார் மூலமாக கொரோனா தொற்று மற்றவருக்கு பரவும் என்பதை கூட கண்டறிய முடியாத ஒரு நிலைக்கு இன்றைக்கு நாம் நின்றிருக்கிறோம். இந்த நிலையிலும் கூட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்தியே தீர்வது என்ற ஒரு பிடிவாதத்தோடு அதிமுக அரசு இருக்கிறது. நீதிமன்றம் அப்படி நடத்த வேண்டிய ஒரு தேவை என்ன வந்தது என்று கேள்விகள் எழுப்பி இருக்கிறது. இந்த ஜூன் 15 தொடங்கி 25 வரை அந்த 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு என்பதை அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதற்கு பெற்றோர்கள் அதேபோல் ஆசிரியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. அதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டு ஜூன் 11ஆம் தேதி இந்த வழக்கு மேலும் விசாரிக்கப்படும் என்று நீதிமன்றமும் கோரியிருக்கிறது. இத்தனை அவசரமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்த வேண்டிய ஒரு தேவை என்ன வந்தது? இதில் 9.5 லட்சம் மாணவர்கள் பங்கேற்கின்ற ஒரு தேர்வு இது. இதற்கு 3 லட்சம் ஆசிரியர்கள் இந்த தேர்வு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். இன்னும் இது தவிர்த்து ஊழியர்கள் என்று இன்னும் ஒரு பகுதியினர் இருக்கின்றனர். இவ்வளவு பேருடைய உயிரையும் ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கின்ற ஒரு சூழலில், இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சூழலில் இதை நடத்த வேண்டிய தேவை என்ன வந்திருக்கிறது? எதற்காக இத்தனை ஒரு பிடிவாதமாக இந்த அரசு இருக்கிறது? இது தேவையா? அதுவும் இல்லாமல் நோய் தொற்றானது 1000-ஐ தாண்டி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் என்ற ஒரு சூழலும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரியான கணக்குகளை அரசு காட்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து எழுகிறது. இது குறித்தெல்லாம் நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். நம்மிடையே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சட்டமன்ற உறுப்பினரும் மாணவர் அணி செயலாளருமான திரு சிவிஎம்பி எழிலரசன் வெளியிலிருந்து நம்மோடு இணைகிறார். அதேபோல் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ரவீந்திரநாத் நம்முடன் அரங்கத்தில் இருந்து இணைகிறார். அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரனும் அரங்கில் இருந்து நம்மோடு இணைகிறார். 3 பேரிடமும் அவர்களுடைய கருத்துக்களை நாம் கேட்கலாம். உங்கள் 3 பேருக்கும் என்னுடைய வணக்கம். எழிலரசன் சார் வணக்கம். வணக்கம். முதல்ல ஜெகதீஸ்வரன் சார், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இப்போ இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அப்படின்றது கண்டிப்பாக நடத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு இந்த அரசு பிடிவாதம் காட்டுவதனுடைய ஒரு பின்னணி என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னென்னா, இப்போ 12ஆம் வகுப்புனாவது அடுத்ததாக நீங்கள் கல்லூரிக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு என்பதை நாங்கள் பொதுத் தேர்வை நடத்தி தான் தீர்வோம், நடத்தி நாங்கள் ரிசல்ட் அறிவிச்சு தான் தீர்வோம் அப்படின்ற ஒரு பிடிவாதம் எதற்காக? ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கொரோனா ரொம்ப கிட்டத்தட்ட மார்ச் 23ஆம் தேதி வரைக்கும் ஜெயபாஸ்கர் அவர்கள் சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா, கொரோனாலாம் கட்டுக்குள்ளே தாங்க இருக்கு, ஒன்றும் பயப்படாதீங்கன்னு. மார்ச் 24ஆம் தேதி சட்டமன்றத்தில் மின்னல் வேகத்தில் கொரோனா பரவுகிறது அன்றைக்கி தான் அவர் சொல்கிறார். அன்றைக்கி தான் தூங்கி எந்திரிச்சு நீங்கள் பாருங்கள் மின்னல் வேகத்தில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. இவங்க ஏற்கனவே கேசஸ் கன்ஃபார்ம்டு கேசஸ் கூட ஸ்டான்லி மருத்துவ கேஸ் கூட மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லதுக்கப்புறம் தான் இது தமிழ்நாடு அரசாங்கம் எப்பயுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஊடகத்திலிருந்தும் எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுத்த பிறகு தான் நாங்கள் அதை கொஞ்சமாவது உண்மையை சொல்லுவோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. அப்பொழுதே என்ன சொல்லப்பட்டதுன்னா, +1 ஒரு எக்ஸாம் பாக்கி இருந்துச்சு, +2 ஒரு எக்ஸாம் பாக்கி இருந்தது, தயவு செய்து அந்த கடைசி எக்ஸாமை தள்ளி வைங்கன்னு சொல்லி எவ்வளோ கோரிக்கை எழுந்தது. இல்லைன்னு பிடிவாதமாக வச்சாங்க. அதோட ரிசல்ட் என்னன்னா 36,000 பேர் அன்றைக்கு தேர்வு எழுதலை. இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேர் எழுதலை, மொத்தமாக 36,000 மாணவர்கள் எழுதலை. இப்போ அவங்களுக்கும் மறுதேர்வு என்னங்கிறது யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெற்றோர்களுக்கு இருக்க மிகப்பெரிய கவலை எல்லாருக்குமே நமக்கு மிகப்பெரிய கவலை. நீங்கள் உடல் ஆரோக்கியமா இல்லை தேர்வான்னு கேட்டீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் தான் ப்ரையாரிட்டி எல்லாருக்குமே. அப்போ இவ்வளோ மோசமாக இருக்குது. குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நீங்கள் இந்த லாக்டவுன் அறிவிக்கும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் வெளியே போனாங்கன்னு தெரியும். அது எல்லார் வீட்லையுமே 10th பசங்க இருக்காங்க, +1 பசங்க, +2 பசங்களும் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் மறுபடியும் வரணும் அப்படிங்கும் போது இந்த போக்குவரத்துங்கிறது மிகப்பெரிய சிக்கல். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பொது போக்குவரத்து நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம யாரை குறித்து நிறைய கவலைப்படுறோம்னா, அரசு மாணவர்கள், அரசு உதவி பெறும் மாணவர்கள், அந்த பள்ளிக்கூட மாணவர்கள். அந்த மாணவர்களால் எப்படி ஒரு தனியார் வாகனத்தில் வர முடியும்? இன்னைக்கு ஒரு கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வர்றாருன்னா எவ்வளோ செலவாகும்? இப்போ அந்த செலவை ஏற்றுக்கக்கூடிய சூழலை யாருமே இல்லை. இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்காங்க. ஆர்கனைஸ் செக்டாராக இருக்கட்டும், அன்ஆர்கனைஸ் செக்டாராக இருக்கட்டும், கொரோனா எல்லாத்தையுமே போட்டு தள்ளி இருக்குன்னு பார்க்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கார் பிடிச்சு வாங்க, பஸ் பிடிச்சு வாங்க, நீங்கள் பாஸுக்கு ஹால் டிக்கெட் வச்சு வரதுங்கிறது முட்டாள்தனமான ஒரு வாதமாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த தேர்வை அவ்வளோ அவசியமாக எதுக்கு நடத்தணும்னு பார்க்கும்போது எந்த ஒரு லாஜிக்கும் நமக்கு தெரியல. நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ நீ +2 எக்ஸாமா, ஓகே, அது இன்ஜினியரிங் போகணுமா, மெடிக்கல் போகணுமா, இல்லை வேறு எந்த கோர்ஸ் எடுக்கணும், அது கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டிங்கிறது ஓகே. இன்னைக்கு நம்ம 1ஆவது வகுப்புல 9ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம பாஸ் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி 10வது வகுப்புல என்ன பிரச்சனை பார்க்க இல்லை, எங்களுக்கு பாலிடெக்னிக் கோர்சஸ் இல்லை +1ல எந்த கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் இருந்தால், இப்போ அதற்கும் உதாரணங்கள் இந்தியாக்குள்ளேயே இருக்கு. இப்போ நீங்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தேர்வு ஜியாகிரபி மட்டும் எங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு, நாங்கள் நடத்த போறது இல்லை. அந்த ஜியாகிரபியில இன்டர்னல் அசஸ்மெண்ட்ல என்ன மார்க்ஸ் இருக்கோ அதை வச்சு நாங்கள் போட்டுருவோம். கண்டிப்பா இப்போ தெலுங்கானாவில் போட்டுருக்கோம். அனைவரும் தேர்ச்சி அறிவிச்சிட்டாங்க. நீங்க அந்த குழப்பங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி கிடையாதுன்னா நீங்க சர்டிஃபிகேட் கொடுக்க போறதுல மார்க்ஸ் போடுறாங்க, இன்டர்னல் அசஸ்மெண்ட் வச்சு போடுறாங்க, ஹாஃப் இயர்லி எவ்வளவு மார்க்ஸ்.
அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த குறிப்பாக சத்தீஸ்கர்ல ஜியோகிராஃபி பேப்பர் யாரும் ஃபெயில் ஆக மாட்டீங்க. நீங்க ஒரு இன்டர்னலே கம்மியா இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்கலாம். நீங்க ஜியோகிராஃபி பேப்பர் யாரும் ஃபெயில் ஆக மாட்டீங்க, மத்த பேப்பர்ஸ் மட்டும் தான் கரெக்ட் பண்ண போறோம். அந்த மாதிரி இப்ப எவ்வளவோ கல்வியாளர்கள் சொல்லிட்டாங்க, இதுல மெத்தட்ஸ்லாம் இருக்குங்க. நீங்க எதற்காக மாணவர்கள் போட்டு இவ்வளவு சோதனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக சார். அதாவது கல்வியாளர்களை வந்து இவர்கள் கலந்தாலோசித்தார்கள் சுத்தமா கிடையாது, கிடையவே கிடையாது. தெரியல. நம்ம தொடர்ந்து பேசலாம். ரவீந்திரநாத் சார், இப்போ அதாவது ஜூன் ஜூலையில் வந்து இந்த கொரோனா பரவல் தொற்று அப்படின்றது வந்து பீக்குக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் உட்பட அனைவருமே வந்து ICMR கூட வந்து அதை தான் வந்து எச்சரிக்கை சொல்லியிருந்தது. ஆனால் இன்றைக்கு புதிய ஒரு தகவலை வந்து நீதிமன்றத்தில் தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அக்டோபர் நவம்பர்ல வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நாங்க இப்பவே இந்த தேர்வை வந்து நாங்க நடத்திடுறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது எப்படி சரி? இப்போ நீதிமன்றத்தில் முதல்ல தமிழக அரசு அவர் ஒத்துக்கொண்டதை நம்ம வந்து ஒரு வகையில் வரவேற்கலாம். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி கொரோனா இல்லை, அம்மாவின் ஆட்சி சிறப்பாக செல்வது, கட்டுக்குள் இருக்கிறது, அதே மாதிரி நாங்கள் கட்டுப்பாட்டோட எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம், ஏதோ ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி அவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் பேசினாங்க. அப்படிப்பட்ட சூழல் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் கொரோனா சம்பந்தமான தொடர்புடைய ஒரு விஷயத்தை, அந்த உண்மையை சொன்னதுக்கு நம்ம வந்து வரவேற்கலாம். அதுக்கடுத்து என்னன்னாக்க, இன்னைக்கு சென்ற ஆண்டு +10th இதை பார்த்தீங்கன்னாக்க 95.2% பாஸ். அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து 97% பாஸ். ஒரு 5% தான் அவங்க வந்து ஃபெயில் ஆகிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவ்வாறு கிட்ட பொழுது வந்து ஆல் பாஸ் கொடுத்துடலாம், எல்லாத்துக்கும் பாஸ்ன்னு கொடுத்துடலாம். இதில் வந்து அவர் சொன்ன மாதிரி சில கோர்சஸ் மட்டும் தான் 10th மார்க்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. அதில் 10th மார்க்ஸ் வந்து பெரும்பாலும் ஒரு பயன்படாத மதிப்பெண் தான் அது. அதனால வந்து இதில் கெடுபிடி காட்டாமல் அரசு வந்து முழுமையாக ரத்து செய்கிறது தான் சரியாக இருக்கும். அப்படியே நடத்தணும்னு சொன்னாங்க நவம்பர் டிசம்பர் பின்னால் போகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு அவர் சொல்லியிருக்கல உண்மை இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுகிற பல்கலைக்கழகம், அதோடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அதோடைய பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15 சென்னை மாநகரில் 1.5 லட்சம் பேருக்கு பாசிட்டிவ் வரும். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 3.3 லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க. சென்னை மாநகரில் மட்டும் ஏறத்தாழ ஒரு 1600 பேர் இறப்பாங்கலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த கணக்கீடு படி கிட்டத்தட்ட நடந்துட்டு இருக்கு. அந்த அளவு அவங்க வந்து ஒரு துல்லியமாக அதை வந்து ஆராய்ந்து அரசு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த ஆராய்ந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு லேண்ட்செட்டில் ஒரு கட்டுரை வந்திருக்கு மே மாதம் இதில். அதில் என்ன சொல்கிறாங்கனாக்க, தெற்கு ஆசியாவில் ஏன் வந்து கொரோனா வைரஸ் அதிகமாக பரவலைங்கிறது சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த காரணங்கள் என்ன, சரியாக ரிப்போர்ட் பண்ணுறதில்ல, டெத்தை ரிப்போர்ட் பண்ணுறதில்ல, டெத் ஆன பிறகு அவங்க பரிசோதனை பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி பல்வேறு காரணம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, மேற்கத்திய நாடுகள் இத்தாலி போன்ற பல்வேறு மேற்கத்திய நாடுகள்லாம் ஓல்டேஜ் ஹோம் அதிகம். அப்போ ஓல்டேஜ் ஹோம் அதிகமாக இருக்கிறப்ப அங்கே வந்து ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறப்ப அப்படியே மந்தையாக இல்லைன்னா கூட்டமாக அவங்க வந்து கொத்தாக இருந்தாங்க. சவுத் ஏஷியாவில் அதிகமாக வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸ் கிடையாது. எல்லாம் வந்து வயதானவங்களும் வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ பாதுகாப்பாக இருந்தாங்க, லாக்டவுன் பீரியட்லையும் பாதுகாப்பாக இருந்தாங்க. அப்போ அதனால இறப்பு அதிகமாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னாக்க, இந்த லாக்டவுன் ரிலாக்ஸ் பண்ண பிறகு இப்போ வந்து கொரோனா பாதிப்பில் தமிழ்நாட்டில் வந்து வயதானவர்களுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு. அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 60 வயசுக்கு மேலே பாதிக்கப்படுறாங்க பற்றில அது அதிகரிச்சிட்டு இருக்கு. இப்போ கொரோனா வந்து தமிழ்நாட்டில் சமூக பரவல் ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லி ஏற்கனவே தேசிய தொற்று நோயியல் நிபுணருடைய அந்த அமைப்பினுடைய அறிவியல் துறை தலைவர் டாக்டர் ஜெயபிரகாஷ் முலியில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து தேசிய அளவில் டாஸ்க் ஃபோர்ஸ், மத்திய அரசு அமைச்சிருக்கல கோவிடுக்காக டாஸ்க் ஃபோர்ஸ், அதில் ஒரு மெம்பராக இருக்கார். அவர் வந்து சென்னை மாநகரில் சமூக பரவல் வந்துவிட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி வெள்ளப்பெருக்கு மாதிரி ஓடுது, அதை டீஸ்பூன் வச்சு தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது எல்லா ஓரளவு முக்கியமான ஆங்கில இதெல்லாம் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னாக்க, அந்த மாதிரி சமூக பரவல் எட்டிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த 10 லட்சம் பேருக்கு எக்ஸாம் வச்சு அந்த 10 லட்சம் பேர் வீட்டுக்கு போவாங்க. அப்போ வந்து இன்னொரு ஒரு விவரத்தை சொல்லணும், லேட்டஸ்ட்டாக உள்ளது வரும். இந்த 10th எக்ஸாமுக்கான ஏற்பாடு செய்ய போன தர்மபுரிக்கு போன ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி வந்து தர்மபுரி மெடிக்கல் காலேஜில் டெஸ்ட் பண்ணாரு. துணை இயக்குனருக்கு ஆமா பேர் சொல்லணும்னு பாக்குறேன்னா இல்ல பதவி தானே சொல்றோம். ஆமா, அதனால வந்து அவருக்கு பாசிட்டிவ் ஆயிருச்சு. அப்ப அவருக்கு டெஸ்ட் பண்ணா பாசிட்டிவ். அந்த மாதிரி ஏராளமான கல்வித்துறை அதிகாரிகள், டீச்சர்ஸ்லாம் இருக்கலாம். அப்ப அவரெல்லாம் வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த ஹால் உள்ளர சூப்பர்வைசரா இருப்பாங்க, இல்லைன்னா பல்வேறு பணிகள் செய்வாங்க. அப்ப அவர்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு பரவி, அந்த குழந்தைகள் மூலமா எல்லாம் வீட்டுக்கு போனா வீட்டுல உள்ள முதியோர்கள்லாம் பரவிடும். அப்ப வந்து அடுத்த ஒரு கோயம்பேடு மாதிரி இந்த அரசாங்கம் இந்த 10th எக்ஸாம் வச்சு இந்த கொரோனா பரவலை தமிழ்நாட்டில் மேலும் பரவலாக்க போகுது, மேலும் அதிகப்படுத்த போகுது. இந்த அக்டோபர்ல ரொம்ப பீக் போகணும்னு சொன்ன மாதிரி அதை முன்கூட்டியே கொண்டு வர போறாங்க. அதான் அதில் செய்ய போறாங்க. கண்டிப்பாக நம்ம பேசலாம். திரு எழிலரசன் சார், இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து திமுகவினுடைய மாணவரணியும் இளைஞரணியும் சேர்ந்து போய் வந்து அரசிடம் வந்து ஒரு கோரிக்கை மனுவை கூட நீங்க கொடுத்தீங்க.
பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நேர்ல சந்திச்சு கூட நீங்க வந்து மனு கொடுத்திருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 நாட்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து திடீரென்று ஜூன் 15ல இருந்து தேர்வு அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. நீதிமன்றம் பல கேள்விகளை கூட முன்வைத்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்ன இதுல? நாங்க வந்துட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு முன்பாக அது வந்து மே மாதம் 18ஆம் தேதி நாங்க வந்து போட்ட தீர்மானங்கள், இளைஞரணி மாணவர் அணி இணைந்து நடத்திய கூட்டத்தில் கருத்துக்களை அறிந்து இந்த தேர்வை உடனடியாக நடத்தக்கூடாது, குறிப்பா தேர்வுக்கு பல நாங்க வந்து சில காரணங்களை சொன்னோம் ஏன் தள்ளி வைக்கணும்ட்டு. ஒண்ணு வந்துட்டு தேர்வுக்கான மாணவர்கள் தயார் நிலையில் இல்லை மன ரீதியில் ஒன்று. இரண்டாவது, கொரோனா வந்துட்டு பாதிப்புகள் குறையாத சூழலில் இது மாதிரி மாணவர்களை வந்து கொண்டு போயிட்டு ஒரு ஆபத்துல கொண்டு போய் தள்ளக்கூடாதுன்னு சொன்னோம். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு சமூக விலகல் வேணும், சமூக இடைவெளி கொண்ட ஒரு வகுப்பறைகள் வேண்டும், அவங்களுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கணும். பிறகு தேர்வை வைப்பதற்கு முன்பாக 15 நாட்கள் பள்ளிக்கு வந்து அவங்க சகஜ நிலைக்கு வரணும், ஒரு வழக்கமான வகுப்புக்கு வர மாதிரி ஒரு நிலையை உருவாக்கின பிறகு தேர்வு நடத்தணும்ன்றதெல்லாம் தான் எங்களுடைய கோரிக்கைகள். இதையெல்லாம் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களே முதல்ல நாங்க கேட்டது வந்து பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திப்பதற்காக கேட்டிருந்தோம். அவங்க முக்கியமான கூட்டம் இருப்பதாக சொல்லி பிறகு அமைச்சர் அவர்களே சந்திக்க முன் வந்தாங்க. பார்த்தோம். நாங்க பார்த்த போது அவரே சொன்னாரு, இந்த நீங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடியதெல்லாம் நான் தீர்மானத்தை எல்லாம் நான் முன்னாலே பார்த்தேன். அவரும் வெளிப்படையா பேசினார். தீர்மானங்கள்லாம் கூட நான் படிச்ச பேப்பர்ல அந்த வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். அதை நாங்க கண்டிப்பா இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் நாங்க செய்கிறோம். 2 நாட்கள் எங்களுக்கு குறைந்தபட்ச நேரம் கொடுங்க, நாங்க எல்லா அலுவலர்களோட பேசி செய்யறோம். நாங்க கூடுதலா சில தகவல்களையும் கொடுத்தாங்க. சில இடங்கள்ல சில மாநிலங்கள்ல தேர்வுக்கான பட்டியல் கொடுத்திருக்காங்க. அது 1-2 தேர்வுகள் விடுபட்ட தேர்வுக்காக என்று சொன்னாங்க. அதுல சொன்ன ஒரு மாநிலம் கேரளா. நாங்க அப்பயே பதில் சொன்னோம், கேரளாவில் தொற்றோடைய அளவு கம்மி, குறைவா இருக்கு, இறப்பு சதவீதம் எல்லாம் கிடையாது, இங்க நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால அங்க நடத்தத்தை வந்து நம்ம இங்க ஒப்பிடக்கூடாது, இங்க நல்ல சூழல் ஏற்பட்ட பிறகு நடத்துங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன நிலை என்னால் மே மாதம் இறுதியோடு ஊரடங்கு விடைபெறதா இருந்தது. ஆனால் அவர்களே இப்பொழுது நீடிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருப்பதை அரசு ஏன் கவனிக்கவில்லை என்பதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பாக அன்னைக்கு இருந்த நிலவரம் அந்த நிலையை மாறி இன்னைக்கு வந்துட்டு ஊரடங்கு தளர்வு இல்லாத நிலையில், பொது போக்குவரத்து முழுவதுமாக இல்லாத சூழலில், இன்னும் முக்கியமா சொல்லணும்னா மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஊரடங்கு அறிவித்த பொழுது 500-600 இருந்த பேஷண்ட் நிலவரம் இன்னைக்கு வந்துட்டு 33,000 மேல தொற்று இருக்கு. இதோடைய எண்ணிக்கை வளர்ற இந்த சூழலை பார்த்தா கண்டிப்பாக எழிலரசன் சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க அமைச்சரை சந்திக்கும் போது நான் வந்து எல்லாவற்றையும் உங்களுடைய தீர்மானங்கள் எல்லாவற்றையுமே நாங்க படிச்சோம், அது எல்லாத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம் என்று சொன்ன ஒரு அரசு திடீரென்று வந்து இப்படி ஒரு பிடிவாதமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் உங்களிடம் கேட்கிறேன். நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து பேசலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு இத்தனை பிடிவாதம் காட்டுவது ஏன் இந்த அதிமுக அரசு என்பது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பேசலாம். திரு எழிலரசன், நான் மறுபடியும் உங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்க சொன்னீங்க அமைச்சரை சந்தித்து நாங்கள் வந்து கோரிக்கை மனுவெல்லாம் நாங்கள் வைக்கும்போது உங்களுடைய தீர்மானத்தை எல்லாம் நான் படித்தேன், அதுல வந்து நீங்க ஒரு இடைவெளி வந்து பின்பற்றப்பட வேண்டும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அவர் அதை நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு அரசு, ஒரு அமைச்சர் அப்புறம் திடீரென்று வந்து இந்த தேர்வை வந்து கட்டாயமாக நடத்தியே தீர்வோன்னு நீதிமன்றத்தில் கூட வந்து முறையிட்டு எதிர்வாக்காடுகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது நாங்க ஏற்கனவே அறிக்கையில சொல்லியிருக்கிற மாதிரி அலாவுதீன் ஊழல் விளக்கின் பூதங்கள் எப்பொழுது வெளிவரும்ன்றதான் தெரியல. இந்த ஊழல் விளக்குகள் தான் இப்ப இனிமேல் தான் எப்ப நாங்க திமுக இளைஞரணியும் மாணவரணியும் சேர்ந்து துடைக்கும் போதுதான் வெளியில வரும் பொழுது நிச்சயமாக அந்த களத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கக்கூடிய சூழலில் இந்த அரசு இவ்வளவு போல்டா வந்து தப்பான ஒரு முடிவுகள் எடுத்துக்கொண்டு இருக்கு. ஏற்கனவே அரசு எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் சரியில்லைன்றதான் எல்லோரும் பார்க்கிற நிலை.
ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்கக்கூடிய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல, ம் WHO சொல்லியிருக்கக்கூடிய அந்த எந்த வழிகாட்டுதலையும் அவங்க கண்காணிக்கல. ம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஒட்டுமொத்த இந்திய அரசே, மத்திய பாஜக அரசும் சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி அரசாக இருந்தாலும் ம் மிக மிக கேவலமான ஒரு முறையில் ஒரு அலங்கோல ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்காங்க. உலகத்துல வேற எங்கேயுமே இல்லைங்க. ஒரு இது ஸ்டார்ட் ஆகி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் பொழுது லாக்டவுன் ரிலாக்ஸ் பண்ணதான் எங்கேயுமே இல்லை. சரி, இந்தியாவில் மட்டும்தான் லாக்டவுன் வந்து இப்ப ரிலாக்ஸ் பண்ணி, எப்பன்னா 500 இருந்த பொழுது லாக்டவுன் இருந்தவங்க 33,000 இருக்கும் பொழுது ரிலாக்ஸ் பண்றாங்க. ம் இது தமிழ்நாட்டினுடைய இறப்பு எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு இருக்க ஒரு சூழல். இது போன்ற ஒரு நிலையில் ஏன் இப்படி அரசு தவறான முடிவுகள் எடுக்கிறது என்று பார்க்கிற பொழுது, மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அவர்களுக்கு ஏதோ எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகளுக்காகத்தான் இந்த அவசரத்தை காட்டுகிறது. மற்ற மாநிலங்களை இப்ப தெலுங்கானா பாருங்க, இன்னைக்கு அவசரமாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி உடனே முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் இன்க்ரீஸ் ஆகுது. இத்தனைக்கும் தெலுங்கானால அங்க கேசஸ் வந்து குறைவு. அதையெல்லாம் மீறி அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த மாதிரி வேண்டாம் தேர்வை ஆல் பாஸ் பண்ணுவோம்னு முடிவு எடுத்திருக்காங்க. இங்க என்னன்னா உண்மையான நிலவரம் எது என்றால், இங்க டெஸ்டே எடுக்கல. இவங்க டெஸ்ட் எடுக்காமையே, இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, எடுத்திருக்கிற டெஸ்ட்டை வச்சே நம்ம கவுண்டிங் போலன்னு வச்சுக்கலேன், 1:5 அப்படின்ற அளவுல இருக்கு. ஒரு 5 பேருக்கு டெஸ்ட் எடுத்தால் அதில் ஒருவருக்கு கோவிட் வந்து இருக்குன்ற மாதிரி வருது. அப்ப சென்னையை கணக்கு எடுத்துட்டால் குறைந்தபட்சம் 1 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் 20 லட்சம் மக்களுக்கு இருக்குமா என்ற அச்சம் அளவுக்கு பயம் இருக்கிறது இப்போ. சரிங்க சார், இப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழல் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. எதற்காக தேர்வு நடத்துவதில் அவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அதற்கு முன்பாக ஒரு பெற்றோர்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, தங்கள் பிள்ளைகளினுடைய அதாவது பாதுகாப்பு குறித்து அவர்களுடைய அச்சம் என்பது இன்றைக்கு என்ன ஒரு நிலையில் இருக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு காணொளி காட்சியில் ஒரு அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். வணக்கம். தமிழ்நாடு அரசுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் நான் அனுப்புறேன். மனசாட்சி இருக்காங்க உங்களுக்கு? ஏன் சார் ஒரு சட்டமன்றத்தை கூட்டுங்க, நீங்க இல்லாட்டா பார்லிமெண்ட்ல எல்லா அரசியல்வாதிகளும் சேர்ந்து கூட்டி ஒரு மீட்டிங் போடுங்க சார். அதை நீங்க பண்ணாம எங்க பசங்களை மட்டும் 10th எழுத வரைச்சோன்னா எப்படி சார் அனுப்ப முடியும்? ஒரு பையன் மட்டுமா வரான் சார்? கொரோனாக்கு நீங்க என்னென்ன பாதுகாப்பு தரீங்க, என்னென்ன கிளீன்லினஸ் நடக்குது சார்? எதுவுமே பண்ணாம நீங்க பாட்டுக்கு உட்காந்துருந்தா என்ன சார் அர்த்தம்? பசங்களை அனுப்ப சொல்றீங்களே, அனுப்புறேன். ஏதோ ஒரு நாள்னா பரவாயில்ல, 5 எக்ஸாம் 6 எக்ஸாம் இருக்கு. அவனோட தம்பி தங்கைகளுக்கு எங்களுக்கு இதனால தொற்றுக்கள் எவ்வளவு தூரம் பரவும் சார்? இது என் பையனுக்கு கொரோனா வராதுன்னு நீங்க கேரண்டி கொடுங்க சார், நான் அனுப்புறேன். கேரண்டி கொடுக்க முடியுமா சார்? இல்ல அதுக்கு பாத்ரூம் டாய்லெட் என்ன கிளீன்லினஸ் என்ன வசதிகள் அங்க இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க வந்து குழந்தைகளை பொத்தி பொத்தி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் சார். குழந்தைகள்லாம் வருங்கால தமிழகத்துல நமக்கு வந்து குழந்தைகள் தான் நம்ம நாட்டோட கண்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை எப்படி சார் நாங்க அனுப்ப முடியும்? அரசியல்வாதிகள் எல்லாம் நீங்க இப்போ ஒரு மீட்டிங் போடுங்க சார். சட்டமன்றத்தை கூட்டி நீங்க 4 நாளைக்கு கூட்டுங்க. உங்க யாருக்கும் கொரோனா வரலன்னு நிரூபிங்க. நான் என் பையன் எங்க பசங்களை அனுப்புறோம் சார். ஒரு தாயா இருந்து உணர்ந்து செயல்படுங்க சார். அரசாங்கம்ங்கிறது வந்து எங்க கவர்மெண்ட், எங்களோட ரெப்ரசன்டேட்டிவா தான் நாங்க உங்களை அனுப்பியிருக்கோம். எதுக்காக? எங்க கஷ்டங்களை உணர்ந்துக்கணும். இப்படி பெற்றவர்களை எல்லாத்தையும் இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட வைக்கிறீங்களே சார், எனக்கு புரியல சார். தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னு எனக்கு புரியல. தயவு செய்து அதை மாத்துங்க. 2 மாசம் தள்ளி போடுங்க சார். ஏன்னா இப்ப ஆயிரக்கணக்கில் அதிகமாயிட்டே போகுது. எங்க பக்கம் எங்க வீட்டை சுத்தியே 10 வீட்டுல இருக்கு. நான் எப்படி என் பையனை அனுப்புவேன்? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க சார். என் குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும். இந்த அரசாங்கம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என் குழந்தைக்கு. இப்ப வந்து கொரோனாவை வந்து எப்படி இருந்தாலும் தொத்திக்கிறது கொரோனா. அதனால நான் என் பசங்களை அனுப்ப மாட்டேன். தயவு செய்து நீங்க வைக்க கூடாது. தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஜெகதீஸ்வரன், இப்போ ஒரு பெற்றோர் பேசினதை கேட்டோம். என்னுடைய குழந்தை நான் வந்து தேர்வு மையத்துக்கு நான் அனுப்புனேன் அப்படின்னு சொன்னால் 6 தேர்வுகள் நடத்தணும். அந்த நாட்களில் என்னுடைய குழந்தைக்கு இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கத்தால் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது வந்து சாத்தியமானதா? அப்படி 10 லட்சம் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேள்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுங்க இப்போது சார் சொல்லும் போது இன்றைக்கி
கோர்ட்டில் வந்து ஒத்துட்டு இருக்காங்க. அக்டோபர் நவம்பரில் 10 லட்சம் கேசஸ் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. சார் சொல்லும்போது அது சீக்கிரம் வந்துருந்தாங்க. மேபி 10வது பசங்க மூலியமாக தான் நடத்தணும்னு நினைக்கிறாங்க போல தமிழக அரசாங்கம். நீங்கள் வந்து அவ்வளோ ஹை ரைஸ் பீக்குக்கு போகணுன்னா 10th பசங்களுக்கு கொரோனா வருது. ஏன்னா முன்னாடி இருந்த அரசாங்கம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமே நம்மளை எப்படி கை கழுவும் கை கழுவிட்டாங்க. அவங்க வந்து வரதாங்க செய்யும், நீங்கள் வாழ பழகிக்கங்கன்னு எப்பொழுது மத்திய அரசாங்கம் சொல்லுதோ அப்பொழுதே தமிழ்நாடு அரசாங்கமும் இது பெருசாக எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எங்கள்கிட்ட பெரிய மெஷர்ஸே இல்லை. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒரு சிறப்பு அதிகாரி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் சிறப்பு அதிகாரிகள் போட்டாங்க. இப்போ அமைச்சர் குழு போட்டிருக்காங்க. யாருமே அடிப்படை என்ன செய்யணுங்கிறத ஒரு வல்லுநர் குழுன்னு வச்சிருக்காங்க. என்ன செய்யணுங்கிறத விட்டுட்டு வெவ்வேறு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்குது டெஸ்டிங்கை ஜாஸ்தி பண்ணுங்க. இது எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, டெஸ்டிங்கை ஜாஸ்தி பண்ணுங்க. நீங்கள் அதை பற்றி நாங்கள் பண்ணவே மாட்டோம், நாங்கள் வந்து நம்பர்ஸ் கம்மியாக வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 1100 1200 இப்போ நேரம் 2000 போனால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எவ்வளோ கேசஸ் போயிடுச்சு. நான் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணோம், ஒரு 30,000 டெஸ்ட் பண்ணோம், அதில் 3000 வச்சு 4000 நீங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லும் போது ஐசோலேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க இல்லை. இப்போ நீங்கள் நம்ம தெலுங்கானா பற்றி பேசணும். நீங்கள் கர்நாடக மாநிலம், ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் கூட நீங்கள் ஆக்டிவ் கேசஸ், அதாவது இப்போது ஏப்ரல் 2ஆம் தேதி முதல்ல வந்து எடப்பாடி அவர்கள் சொன்னார் நிச்சயமாக எக்ஸாம் நடக்கும்னு சொன்னார். அப்போ வந்து தமிழ்நாட்டோட கேஸ் வந்து 309. அதற்கு பிறகு மே 12ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும்னு முதல்ல சொன்னாங்க. அப்பயும் வந்து ஆக்டிவ் கேசஸ் வந்து ஒரு 6000 பக்கத்தில். ஆக்டிவ் கேசஸ் மட்டும் சொல்கிறேன், மொத்த கேசஸ் சொல்லல. மே 18ஆம் தேதி இந்த எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுன்னு சொல்லும்போது தமிழோட ஆக்டிவ் கேசஸ் 7272. நான் அந்த டயத்தில் கேரளா கர்நாடகா டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்போ வந்து கேரளா வந்து மே 26 28 அப்போ சொன்னாங்க, வச்சே முடிச்சிட்டாங்க. கர்நாடகா வந்து அந்த இடத்துல ஆக்டிவ் வெறும் 800 தான். அப்போயே அவங்க ஜூன் 25 ஜூலை 4 எக்ஸாம். ஆந்திராவில் வந்து வெறும் 800 தான் ஆக்டிவ் கேசஸ். ஜூலை 10 ஜூலை 17 அவங்கள எப்படி பார்க்குறாங்கன்னா ஆக்டிவ் கேசஸ் கம்மியாகும். அதில் ஒரு லாஜிக் இருக்குது. நான் வந்து ஜூன் மாதம் எண்டில் ஏன் நடத்துகிறோம் இல்லை ஜூலையில் ஏன் நடத்துகிறோம்னா நாங்கள் ஆக்டிவ் கேசஸ் கம்மி பண்ணிட்டே வரோம், அப்போ எங்களால் நடத்த முடியும். கேரளா ஏன் நடத்தியே முடிச்சாங்கன்னா எங்கள்கிட்ட ஆக்டிவ் கேஸே இல்லை. நாங்கள் வந்து இப்போ புலம்பெயர் வெளி மாநிலங்கள்லேருந்து வெளியில் மாவட்டத்து வரும்போது தான் அதுக்கு முன்னாடி 4 கேஸ் 5 கேஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ ரைஸ் ஆகுது பார்க்குறோம். அப்போ அவங்க அந்த லாஜிக் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி லாஜிக் எடுக்கிறோம்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம இது வரைக்கும் சொல்கிறது இன்னைக்கு கோர்ட்டில் விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனில் கட்டுக்குள் வந்துடும், ஜூலைக்குள்ளே கட்டுக்கு வந்துடும், இப்படி கதை சொல்லிட்டு நம்ம வந்து பசங்களோட லைஃப்ல விளையாடுறோம். நீங்கள் வந்து மற்ற மாநிலோட அவங்களே எக்ஸாம் நடத்தணும்னு சொல்லவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரே ஒரு தீர்வு தான், இது வந்து எக்ஸாம் நடத்தாதீங்க. நீங்கள் என்ன இப்போ நீங்களே என்ன சொல்றீங்க, அக்டோபர் நவம்பரில் கேஸ் ரைஸ் ஆகும், டிசம்பரில் ரைஸ் ஆகும் சொல்றீங்க. இப்போ டிசம்பரில் மறுபடியும் நடத்தினா அது எப்போ அடுத்த அகாடமிக் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பல கேள்விகள் எழுப்பும். ஒரே ஒரு தீர்வு தான் இது, தயவு செய்து எக்ஸாம் கைவிடுறதுக்கான வேலைகளை பார்க்கணும். நீங்க இதுக்கு வந்து முன்னாடி செங்கோட்டையன் சொன்னா நாங்க மத்திய அரசாங்கத்தை கேட்டோம், அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எதுக்கு மத்திய அரசாங்கம் கேட்கறேன்னு எனக்கு புரியல. கண்டிப்பாக அது மத்திய அரசாங்கம் சொன்னது வேற, இவர்கள் செய்தது வேற. அதை நம்ம இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜெகதீஸ்வரன் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு திரும்ப நான் வந்து சாட்ட போறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்வை நடத்தியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்றதுல அடுத்து 11ஆம் வகுப்புக்கான தனியார் பள்ளிகளுக்கான அந்த மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து வலியுறுத்துறாங்க, அரசை ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அவர்களுக்கான அந்த கட்டண வசூல் அப்படின்றத வந்து தீவிரப்படுத்துவதற்காக அரசு துணை போகிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது இன்னைக்கு இப்போ தனியார் மருத்துவமனைகளுக்கு ஐஎம்ஏ ஒரு லிஸ்ட் கொடுத்தது, அதுக்கப்புறம் இவங்க ஒரு கொடுத்தது, அதுவும் கேட்டிங்கன்னா அதே நேரத்தில் பெட்டே இல்லைன்னு சொல்றது, அது தனியார் மருத்துவமனைகளுக்கான ஒரு வேலை. அதே மாதிரி தனியார் பள்ளிகளுக்கான வேலை தான். இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கவே கூடாது, உங்களை கிரிமினல் நடவடிக்கை பாயின்னு சொல்ல அவர் ஒரே மணி நேரத்தில் யூட்டன் போட்டு இல்லை அதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ எதுக்காக மெயினாக ஆன்லைன் கிளாஸ் பல பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்கள் பசங்களை வந்து பார்த்துக்க முடியல, ஆன்லைன் கிளாஸ் நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனால் ஸ்கூல்ஸோட சூட்சம் ஒன்றே ஒன்று தான், ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கணும், ஃபீஸ் கட்டு. நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன், டீச்சர்ஸ் வச்சு உனக்கு ஃபீஸ் கட்டல என்ன கஷ்டம்னு கேட்குறது ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான். இப்போ அதுக்கு சில நிதி நிறுவனங்கள்லாம் வராங்கன்னு அது ஒரு தனி டிபேட்டாகவே போயிட்டு இருக்கு. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளிகளை எப்படி ஊக்குவிச்சு வாழ வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். இப்போ +1ல இந்த மார்க்ஸ் ஏன் தேவைப்படுதுன்னா, இப்போ சில குரூப் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப லோ மார்க்ஸாக இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் குரூப் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கலாம். இதை செய்யறதுக்காக மட்டும் இப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா விஷயத்திலும் வர மாதிரி எங்களுக்கு மாணவர்களோட உயிரோ இல்லை நம்மளோட ஆரோக்கியத்தை தாண்டி இதை கமிஷன் எப்படி வாங்கலாங்கிற முடிவுக்கு போயிட்டாங்க, ரொம்ப ஆபத்தாக இருக்கு. கண்டிப்பாக சார். ரவீந்திரநாத் சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த COVID-19 வைரஸ் வந்து வேறு ஒரு உருமாற்றம் பெற்றிருக்கிறது அப்படின்ற செய்தியெல்லாம் கூட வருது. அது வந்து உண்மையா? அதனால வந்து இப்போ தொற்றுகள் வந்து அதிகரிக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்து மிக முக்கியமாக 3 ஸ்ட்ரெயின் இருக்கு. ஊஹான் ஸ்ட்ரெயின், இத்தாலி ஸ்ட்ரெயின், ஈரான் ஸ்ட்ரெயின் சொல்லிட்டு அதில் வந்து அது இங்கே வந்த பிறகு பல இதில் பரவி இருக்கு. அப்போ அதில் வந்து ஏராளமான ஸ்ட்ரெயின்ஸ் உருவாயிருக்கு. ஆனால் என்னன்னாக்க அந்த ஸ்ட்ரெயினால அதிகமான பாதிப்புலன்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவத்துறை சார்பாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஏன்னா திடீர்னு இறப்பு இது அதிகமாக இருக்குது, பரவல் அதிகமாக இருக்குது. அதில் மகாராஷ்டிராலேருந்து வந்ததாக இருக்கலாம், குஜராத்லேருந்து இந்த ஸ்ட்ரெயின் மூலமாக அது இங்கே உள்ள ஸ்ட்ரெயினோட ஜெனட்டிக்காக மிக்சப்பை அதனோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பீரியாடிக்கலாக வந்து அசஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, ஆராய வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து எனக்கு இன்றைக்கி வந்து நம்ம அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களே சொன்னார். என்ன சொன்னார்னாக்க, மீண்டும் பள்ளிகளை திறப்பது பற்றி, தேர்வுகளை பற்றி பெற்றோருடைய கருத்து அறியப்படும்னு சொன்னார். ஒரு பெற்றோர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, நான் என் குழந்தைகளை வந்து அனுப்ப மாட்டேன், அவங்க தான் எதிர்காலம் சொல்கிறாங்க.
நாட்டுடைய எதிர்காலம் கண்கள்ங்கிறாங்க. அப்படி இருக்கிற எல்லா தாய்மாரும் அதான் சொல்லுவாங்க. இப்போ வந்து பள்ளிக்கூடத்துக்கு எக்ஸாம் எழுத வர்றப்ப நீங்கள் பல்வேறு இதெல்லாம் சொல்லுவீங்க, கையை கழுவணும், அதே மாதிரி மாஸ்க் போட்டுருக்கணும் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டில் என்ன நடக்கும்? அப்போ குழந்தைங்க இப்போ வந்து எக்ஸாம் முடிச்ச பிறகு ஒன்றா அவங்க பழக மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா, அதெல்லாம் இருக்குது. அப்போ நான் ஏற்கனவே சொல்லுவேன், அதிகாரிகள் மூலமாக பரவது வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் என்ன மிக முக்கியமான விஷயம்னாக்க, குழந்தைகள் அந்த மாதிரி அந்த சின்ன வயசில் அதிகமான இறப்பு தான் இல்லை, ஆனால் அது அப்படியே நீடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அண்மையில் கூட திருவள்ளூரில் வந்து 17 வயது பெண் வந்து இறந்துருக்காங்க. அப்போ குழந்தைகள் பாதிக்கப்பட்டு குழந்தைகள் இறப்பதற்கான வாய்ப்புகளோட வரலாம், அந்த துரதிர்ஷ்ட நிலைமையோட வரலாம். இருந்தாலும் கூட இன்னைக்கு சர்வதேச அளவில் இந்த இளம் பருவத்தில் இறக்குறது குறைவாக தான் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க அந்த வைரஸ் தொற்று உள்ளாகி அவங்க வீட்டுக்கு போவாங்க, வீட்டில் உள்ள பெற்றோருக்கும் முதியோருக்கும் பரப்பி விடுவாங்க. பொதுவாக வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி யார்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்கன்னா பேரப்பிள்ளைகள் தான் இருப்பாங்க. பேரப்பிள்ளைகள் நேச்சுரலாக அவங்கள்ட்ட தான் அட்டாச்சாக இருப்பாங்க. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் தவிர்க்க முடியாது. அப்போ இவங்க வந்து வைரஸை கொண்டு போய் அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா 60 வயசு மேலே தான் இறப்பு தான் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் 60 வயசு மேலே உள்ள இறப்பு தான் 50%. அதை நம்ம பார்க்கணும். அப்போ அவ்வாறு இருக்கின்ற பொழுது இதுவரை வந்து அதிகமாக அந்த 60 வயசு மேலே உள்ளவங்க பாதிக்கப்படல, ஏன்னா வீட்டில் பாதுகாப்பாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த குழந்தைகள் மூலமாக பள்ளிக்கூடத்திலேருந்து வைரஸை பெற்றுக்கொண்டு நேராக கொண்டு இந்த வயதான விடுகின்ற பொழுது அவள் பாதிக்கப்படுறதும் அதிகமாகும், இறப்பு தான் அதிகமாகும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை இந்த அரசு செய்யலாமா? எதுலேயும் ஒரு அறிவார்ந்த நடவடிக்கை தேவை. இதெல்லாம் சொன்னா ஒரே கோவம். இந்த மாணவர்கள் மூலமாக பரவுகின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. அதற்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஊடகங்களில் வந்து நீங்க கொடுத்திருக்கிற ஒரு செய்தி வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. அதாவது சென்னையில் இறப்பு அப்படிங்கிறது வந்து உயிரிழப்பு கொரோனாவால் அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து அரசாங்கம் 50 விழுக்காடு தான் வந்து அதில் கணக்கு காட்டுகிறது அப்படின்னு. அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பலி எண்ணிக்கைன்னு சொல்லுகின்ற எண்ணிக்கையை விட சென்னையில் வந்து அதிக அளவில் வந்து இருக்குதுன்னு பார்க்கும்போது இது வந்து எந்த அளவுக்கு இது வந்து சரியான ஒரு தகவல்? அப்படித்தான் அரசு பதிவு செய்கிறதா இந்த கொரோனா மரணங்களை? அதாவது இந்த மத்திய மாநில அரசு வந்து இந்த விஷயத்தில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கல. உலக நல நிறுவனம் வந்து வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த மாதிரி பெருந்தொற்றை வந்து தடுக்க முடியும். பெருந்தொற்றை வந்து தடுப்பதற்கு மிக முக்கியமான விஷயம் வந்து அந்த வெளிப்படைத்தன்மை தான். தென்கொரியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காங் என்ற அம்மா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது உலக பொருளாதார மாநாட்டில் அவங்க பேசுகிறாங்க. அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்க ஒன்று வச்சுருக்காங்க இந்த கொரோனா தொற்றை தடுப்பதற்கு. அந்த உலக பொருளாதார அமைப்புடைய டாஸ்க் ஃபோர்ஸ் கூட்டத்தில் பேசுகிறப்ப எப்படி கொரியா வெற்றி கண்டது என்பதை விளக்கின்ற பொழுது நம்பர் 1 நாங்கள் வெளிப்படைத்தன்மை கடைபிடித்தோம், நம்பர் 2 நாங்கள் அதிகமான பரிசோதனை பண்ணோம். இது 2 தான் அவங்க சொன்னாங்க. அப்போ இது 2 தான் வந்து தடுப்பதற்கான வழிமுறை. அப்போ முதல் இதே அவங்க வந்து பழி கொடுத்துட்டாங்க, வெளிப்படைத்தன்மையை பழி கொடுத்துட்டாங்க. அப்போ உலக நல நிறுவனம் சொல்லி அதே பழி கொடுத்தாங்க. அப்போ மற்ற நாடுகள் முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். அப்போ என்னன்னாக்க இன்றைக்கு வந்து தொடக்கத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து தொடர்ந்து உண்மைக்கு மாறான தகவலை சொல்றாரு. இப்போ வந்து மிரட்டல் போக்கை கடைபிடிக்கிறார். பேண்டமிக் ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது, அது ஒரு ஒடுக்குமுறை சட்டம், அது அடக்குமுறை சட்டம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நிறைய பிள்ளைகளை வந்துச்சு, காலரா வந்துச்சு, பெரியம்மை வந்துச்சு, ஏராளமான பேர் செத்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மக்களை அடக்குவதற்கு அந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க. நோயை தடுப்பது என்பதை விட மக்களை அடக்கியாளர்கள் பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட பேண்டமிக் ஆக்டை வச்சுக்கிட்டு இன்றைய காலகட்டத்தில் கூட மிரட்டுகின்ற போக்கை ஒரு அமைச்சர் கடைபிடிச்சாருன்னா இதை எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பரவல் இருக்கிறது, தடுக்க முடியல, இயலாமே, அது விரக்தி, அதில் கோவம் வருகிறது. அப்போ வந்து அவர் ஏதோ சொல்லிட்டாரு, படுக்கை வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு, படுக்கை கிடைக்கலன்னா படுக்கை ஏற்பாடு பண்றோம், அதை போல நாங்கள் அதிகப்படுத்துறோம், இல்ல இருக்கு தவறு சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு விளக்கம் சொல்லிட்டு போகலாம். அதை விட்டு பேண்டமிக் ஆக்ட் மூலமா நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னா இது மிரட்டுற போக்கா இல்லையா? அப்ப வந்து இது என்னன்னாக்க அவரை மட்டும் மிரட்டவில்லை, இன்றைக்கு வந்து இதுக்காக உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய, மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, அரசு செய்யக்கூடிய தவறுகளை பற்றி பேசக்கூடியவங்களுக்கெல்லாம் வாய்ப்பூட்டு போடுவது மிரட்டுறார். இது வந்து நாளை பத்திரிகைகளுக்கு வரும், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வரும், சமூக ஆர்வலர்களுக்கு வரும். யாருமே வந்து பேண்டமிக் இந்த கொரோனா வைரஸை பத்தி பேசக்கூடாது, நாங்க இப்படிதான் செயல்படுவோம், வெளிப்படைத்தன்மையோடு பேசக்கூடாது, எந்த குறையும் சொல்லக்கூடாது, எல்லா மருந்து இருக்கு, மருந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது, பெட் இல்லைன்னு சொல்லக்கூடாது, சரியா சிகிச்சை வழங்கணும்னு சொல்லக்கூடாது, 108 ஆம்புலன்ஸ் வரலன்னு சொல்லக்கூடாது என்பதையெல்லாம் மறைமுகமா மிரட்டல் மூலமா தெரிவிக்கிறார். இது வந்து ஏற்புடையதல்ல, இதை வந்து அவர் கைவிட வேண்டும். அதுக்கடுத்த விஷயம் வந்து நான் என்ன வரேன்னாக்க, இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த இறப்புல ஆரம்பத்திலேருந்து தவறு இழைக்கப்படுகிறது. அதாவது உலக நல நிறுவனம் இருக்கட்டும், ஐசிஎம்ஆர் இருக்கட்டும், என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க எந்த இறப்பா இருந்தாலும், விபத்து தவிர எந்த இறப்பா இருந்தாலும் அது கோவிட் பாசிட்டிவா இருக்கலாம். அந்த பேண்டமிக் காலத்தில் என்ன தொற்று இருக்கிறதோ அந்த தொற்றா இருக்கலாம். அது வந்து நிரூபிக்கப்படாத வரை, நிரூபிக்கணும்னு என்ன செய்யணும், தொற்றை வந்து இல்லைன்னு நிரூபிக்கணும். அப்போ வந்து டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் செய்யப்பட்டு நெகட்டிவ் நிறுவனமாகாத வரை எந்த இறப்பா இருந்தாலும் அந்த இறப்பை வந்து கொரோனா வைரஸ் தான் எடுத்துக்கணும். அதை நீங்க கடைபிடிக்கிறதா இல்லை. அதே போல சமையல் நெகட்டிவா இருந்தாலும் கூட
கிளினிக்கலாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தாக்க அது சஸ்பெக்டட் கொரோனான்னு தான் போட்டு அந்த டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறு இருக்கின்ற பொழுது நீங்க சர்டிஃபிகேட்ல அந்த பிரிசிலாங்கிற சிஸ்டருக்கு அவ்வாறு கொடுத்தீங்களா? கொரோனா வார்டில் அவங்க சிகிச்சை பெற்றார்கள். கொரோனா வார்டில் சிகிச்சை பெற்றவர்கள் கொரோனா மாத்தினீங்க, கேஸ் ஷீட்ல அடிச்சு எழுதிருக்கீங்க. அதை வந்து எல்லாருக்குமே தெரியும், பத்திரிகையில் வந்து செய்தி. அதே போல இன்னைக்கு வந்து செய்தித்தாளில் இன்றைக்கு ஒரு ஆங்கில இதெல்லாம் அதே போல தமிழ் இதெல்லாம் வந்திருக்கு. அதில் எவ்வாறுலாம் மாற்றினாங்கன்னு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து சொன்னாக்க உடனே வந்து மிரட்டுற போக கடைபிடிக்க கூடாது, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால என்னன்னாக்க மக்கள் மத்தியில ஒரு தைரியம் வந்துவிடும், போலித்தனமான ஒரு தைரியம். இறப்பு குறைச்சலா தான் இருக்கு, பரவாயில்ல. இப்ப கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட இயல்பு நிலையை தான் அவங்க உருவாக்குறாங்க. ஒரு குருட்டு தைரியம் அப்படின்றதையும் தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு உத்தரவாதம் இல்லை. அந்த அம்மா கேட்டாங்க இல்லையா, என்ன உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நம்பிக்கையில நாங்கள் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு நம்பிக்கையின்மை மக்களுக்கு வந்து ஏற்படுவதற்கு இது போன்ற ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சூழலும் காரணமாக இருக்கு அப்படிங்கிறதை கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு எழிலரசன், இப்போ அதாவது இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து வந்து பெற்றோர்களுடன் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் சொல்லிட்டு மத்திய அரசு ஏற்கனவே வந்து ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தது மாநில அரசுகளுக்கு. ஆனால் அப்படி ஏதாவது மாநில அரசு, அதிமுக அரசு வந்து தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு கலந்தாலோசனையோ அதை பெற்றோர்களிடம் கருத்து கேட்பையோ நடத்தி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து மாநிலத்தில் தேர்வு நடத்துவது என்பது குறித்து இந்த இருக்கிற சூழலை பயன்படுத்தி, சூழலை கணக்கில் கொண்டு இவர்களே முடிவெடுக்கலாம் என்று இருக்கும்போது எதற்காக மத்திய அரசினிடம் ஒரு வழிகாட்டுதலை எதிர்பார்த்து அவங்க சொன்னாங்க நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல வந்துட்டு நீங்க கேட்ட அந்த விஷயத்துக்கு சொல்லுவாங்க. மத்திய அரசு பெற்றோர்களுடைய கருத்தை அறிய வேண்டும் சொன்ன விஷயத்த நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சாங்க. அனுப்பி இருக்கக்கூடியது எப்படின்னா, இந்த தேர்வை பற்றி கேட்கவில்லை, பள்ளிகளை திறப்பதை பற்றியும் பள்ளிகளை பிறகு பாடத்திட்டங்களை பற்றியும் சொல்லிட்டு 8 கேட்டகரி பிரிக்கிறாங்க. நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன், ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூலு அப்படின்னு சொல்லி ஒரு 8 கேட்டகரியா பிரிச்சு என்ன ஒரு கேலி கூத்தாக்கி இருக்காங்கன்னா, லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு இந்த 8 கேட்டகரியில ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பேரண்ட் மட்டும் கேட்டா போதும். எல்லா ஸ்கூல்ல கூட கேட்டு சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்கூல் அந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரியான ஸ்கூல் ஒண்ணு, அதுல ஒரு பேரண்ட் கிட்ட மட்டும் கேட்டா போதும்னு சொல்லி இருக்கிறது நம்ம பள்ளி கல்வித்துறையோட இயக்குனருடைய அறிக்கை. இவங்க எந்த நிலைமைக்கு முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமை. ஒரு தாய் கேட்டாங்க. இப்போ இந்த தாயோட மனநிலையை தான் எங்களோட கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் அதே மனநிலையில் வெளிப்படுத்தினார். இது இன்னைக்கு இல்ல, சட்டமன்றம் நடந்த போதிலிருந்தே தொடங்கி இன்னை வரையிலும் கேட்டுட்டு இருக்காரு. அந்த தாயினுடைய மனநிலையை எப்பொழுதே அதை பிரதிபலிச்சிட்டார். இன்னைக்கு அப்பெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவர் ஏதோ அரசியல் செய்கிறார், இவரு தேவையற்ற இடைஞ்சல்களை செய்கிறார் அப்படிலாம் பொய் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மக்களிடம் ஈடுபடலை. இன்னைக்கு மிக போல்டா ஒரு லேடி, ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளை மீது அக்கறையில இந்த அரசு மீது உள்ள நம்பிக்கை இழந்துட்டாங்க. இல்லைன்னா கூட இவ்வளவு நாள் காத்து இருந்திருப்பாங்க. இன்னைக்கு என்னன்னா, இந்த அரசு ஒரு செயல்படாத அரசாயிடுச்சு, கையாளாத அரசாயிட்டு நம்மளை வந்து கைபிரிச்சு விட்டுட்டாங்க, வாழ கத்துக்கோன்னு சொல்றாங்க மத்திய அரசு கொரோனாவோட. இங்க இருக்கிற ஒரு முதலமைச்சர் சொல்றாரு, டாக்டர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கொரோனா முன்னால சரியாகும்னாரு. போதாக்குறைக்கு சென்னையில இருக்கிறவங்களெல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக 5 டாக்டர்ஸ் தலைமையில குழு அமைச்சிருக்காங்க. ஒன்னு டாக்டர் ஜெயக்குமார், ஒன்னு டாக்டர் KP அன்பழகன், ஒன்னு டாக்டர் MR விஜயபாஸ்கர், டாக்டர் இன்னும் ஒரு 2 மொத்தம் 5 டாக்டர்ஸுங்க. அவங்கதான் வந்து நான் சொன்னது 5 டாக்டர்ஸ் யாருன்னு டாக்டர் ரவீந்திரநாத் கோச்சு கூட 5 அமைச்சர்கள் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட தலை வச்சு தெரியல. இவங்க தலைமையில ஒரு குழுன்னு வைக்கிறேன்றாங்க. என்ன கேட்கிறேன், இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, மெடிக்கல் ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன். இந்த நேரத்துல போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார். இப்ப இன்னும் ஒரு கேள்வி மட்டும், நீங்க உங்களுடைய அறிக்கையில் அதாவது இளைஞரணியும் மாணவரணியும் சேர்ந்து கூட்டாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கீங்க. அதுல வந்து ஒரு மாணவருக்கு வந்து தொற்று ஏற்பட்டால் கூட வந்து நாங்கள் இந்த அரசை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்திருக்கீங்க. இவ்வளவு மாணவர்கள் தேர்வு எழுதும் போது அப்படி வந்து ஒருத்தருக்கு கூட தொற்று ஏற்படாமல் பார்ப்பது அப்படின்றது வந்து சாத்தியமா? அதை நீங்க வந்து அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்திருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
இல்ல நாங்க தொற்று ஏற்படாது என்று சொல்வதற்காக இந்த அரசை சும்மா விட மாட்டேன்னு சொல்றோம். யாராவது ஒரு குழந்தைக்கு ஒரு உயிரிழப்பு ஏற்படுமேனால் நிச்சயமாக இந்த அரசை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது உண்மை. 100க்கு 100 இந்த தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி மூலமாக இந்த அரசுக்கு எச்சரிக்கையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு நாங்கள் உறுதியம் அளிக்க தயாராக இருக்கிறோம். திமுக ஒரு மாணவர் உயிரிழந்தால் கூட இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இந்த தேர்வின் பொழுது இந்த அரசை தூக்கி எறியும் வரையில் நாங்கள் விட மாட்டோம்ன்றது உறுதியா இருக்கும். ஆனால் தொற்று பரவாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு இப்ப நான் என்ன சிம்பிளா கேட்கிறேன்னா, இன்னைக்கு மாலை 6 மணியிலிருந்து நாங்களும் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலும் இளைஞரணி மாணவரணி மாவட்ட அமைப்பாளர்கள் கூட்டம் நடத்தினோம். ஏன்னா இப்ப ஹைகோர்ட்டும் 11ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிருக்கு. அதனால இடையில என்ன செய்யலாம், இந்த சூழலில் என்னதான் சூழல் இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக கூட்டம் நடத்தும் போது பேசுறாங்க. எந்த ஒரு மாவட்ட அமைப்பாளர் சொல்றாங்க அவங்க அறிந்த வரையில், அதுவும் 2 மாணவர்களே பேச வச்சாங்க. அதுல ஹால் டிக்கெட் வாங்கறதுக்கு போற நேரத்துல கூட அங்க எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லையா. லோக்கல்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் போனா கட்டுப்பாடுகளே இல்லாம எல்லாரும் குழுமி ஒன்னாதான் இருக்காங்க, ஒன்னாதான் பேசுறாங்க, ஒன்னாதான் இருந்துட்டு ரொம்ப நெருங்கி பேசிட்டு போறவங்க. நான் முதல்ல முன்னே கூட கலைஞர் தொலைக்காட்சியில் சொன்னேன், இந்த சூழல் தான் மாணவர்களிடம் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும் பொழுது ஓடி கட்டி பிடிச்சி பேசணும்னு நினைப்பானே தவிர தூரம் விலகி நிற்க வேண்டிய மனநிலை மாணவர்களிடம் இருக்காது. இந்த நிலையில மாணவர்கள் மிகப்பெரிய தொற்றுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டும் இல்ல, டாய்லெட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில், நான் அரசு பள்ளிகளை மட்டும் குறிப்பிடல, தனியார் பள்ளிகளிலே கூட போதுமான டாய்லெட்ஸ், போதுமான அளவுக்கான கழிவறைகள் இல்லாத சூழலில் கழிவறை மூலமாக நோய் தொற்றுதலுக்கு நிரம்ப வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு டாய்லெட் 2 டாய்லெட் இருந்தனா மாணவர்களிடம் மிகப்பெரிய தொற்றுகள் ஏற்படும். கண்டிப்பா WHO இல்ல ICMR எல்லாம் சொல்லியிருக்குன்னா, இங்க அதிகமாக பாதிக்கக்கூடியவர்கள் இளைய வயது மாணவர்களும் வயதானவர்களும் தான்றாங்க. அப்ப இந்த 2 தரப்பினரும் பாதிக்கக்கூடிய வகையால் இந்த தேர்வு அமையக்கூடும். கண்டிப்பாக சார். எப்படி பார்த்தாலும் நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளே நமக்கு கண்ணுக்கெட்ட தூரம் வரைக்கும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது எதற்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்பவே நியாயமானது. நான் திரும்ப பேசுறேன் சார். கண்டிப்பா சார். திரும்ப நான் உங்ககிட்ட ஒரு காரணம் இருக்கு. சொல்லுங்க. அதாவது அரசு செய்கின்ற இப்ப அவங்க என்னன்னா, இப்ப நார்மல் லைஃப் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து எல்லா விதமான ஊழலுக்கும் வழிவகுக்கக்கூடிய செய்திகளில் இறங்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப டாக்டர் ரவீந்திரநாத் சொன்னாரு, ஜெகதீஸ்வரன் சொன்னதை போல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயே செய்யக்கூடிய ஊழல்கள், இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுல, எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக செலவினங்கள் காட்டுறதுல, இப்படி எல்லா தரப்புலையும் ஊழல்கள் பெருகி இருக்கு. இந்த நேரத்துல டெண்டர் வேற வைக்கிறாங்க. எல்லா வேலைகளுக்கும் இப்ப டெண்டரும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் இப்ப என்ன நிலை வந்துச்சு, நீ இதெல்லாம் வைக்கிறேன்னு கேட்க கூடாது, இது எல்லாமே நார்மலா இருக்குன்னு ஒரு டைவர்ஷன் பண்ற விஷயத்துலதான், திசை திருப்புகின்ற வேலைகளில் தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கு. அதில் ஒன்றுதான் இந்த தேர்வுன்றதும். பெற்றோர்கள் தங்களுடைய மனநிலையிலிருந்து டைவர்ட் ஆகி போகணும். சரி, கண்டிப்பாக சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஜெகதீஸ்வரன், இப்போ இந்த தேர்வு அப்படிங்கிறதே வேண்டாம், நீங்கள் இதற்கு முந்தைய மதிப்பெண்ணை வைத்து நீங்கள் எல்லாருமே ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்றது ஒன்று. இன்னொன்று இன்னும் 2-3 மாதத்திற்கு இந்த தேர்வுகளை தள்ளி போடுவது அப்படின்றது ஒன்று. இந்த ரெண்டில் எதை நீங்கள் பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ நிறைய பெற்றோர்களுக்கோ மாணவர்களுக்கோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா இந்த பரீட்சையை வச்சு முடிச்சா போதும், ஏன்னா தொடர்ந்து வீட்டில் எப்போவுமே பிள்ளைங்களை புத்தகம் கையுமாகவே இருக்க வைக்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அப்போ அதுவும் ஒரு டார்ச்சரான ஒரு சூழல் தான் பிள்ளைகளுக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் எது உண்மைதாங்க. அதாவது அதுலேயே 2 விதமான பெற்றோர்கள் இருக்காங்க. அதாவது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த அம்மா பேசுகிற மாதிரி எனக்கு என் பசங்களோட ஆரோக்கியம் முக்கியம், உயிர் முக்கியம்னு பேசுகிறவங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எக்ஸாம் வைங்க, அந்த ஸ்ட்ரெஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதுதான் எங்களுக்கு. அதாவது நீங்கள் போன வருஷம் ஒரு வழக்கு வந்தது, அதாவது 2ஆம் வகுப்பு மாணவர்கள் வரைக்கும் ஹோம் ஒர்க்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு வந்தது. அந்த வழக்கு அமுல்படுத்துக்குன்னு சொல்லி பல பள்ளிகள் நாங்கள் பேசும்போது சில பெற்றோர்கள் என்ன கேட்டாங்கன்னா, ஹோம் ஒர்க்கே கொடுக்காத ஸ்கூல் ஒரு ஸ்கூலா? இப்படி சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. கொஞ்சமா ஃபீஸ் வாங்குற டாக்டர் நல்ல டாக்டர். ஆமா, ஹோம் ஒர்க்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னங்க ஸ்கூல் நடத்துறீங்க? அப்ப நீங்க வீட்டுல என்னதான் பண்றீங்க எனக்கு தெரியல. அதாவது இது என்ன கேட்டீங்கன்னா, இது கல்வியில இருக்க குறைபாடு, பெற்றோர்கள் மத்தியில இருக்க குறைபாடு தொடர்ந்து இருந்தார். இன்னும் சில பேருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க, பையன் பார்த்தாலும் புக் வச்சுட்டே இருக்கா, இல்ல எங்களுக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ எல்லாத்துக்குமே தீர்வு ஒண்ணுதான் நான் நினைக்கிறேன். அதாவது எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லி கேன்சல் பண்றா தீர்வா இருக்கும். நீங்க இப்ப நாளைக்கு ஒரு கோர்ட்ல மறுபடியும் இல்ல அதை தள்ளி வைக்கலாம், நாங்க இப்ப இவங்களே சொல்லும் போது இன்னைக்கு சொல்லுங்க அக்டோபர் நவம்பர்ல பீக்கு போகணும்,
டிசம்பர்ல மட்டும் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. தொடர்ச்சியாக இது கேஸ் பார்த்து தான் இருக்க போறோம். அப்போ இதற்கான தீர்வு உங்களுக்கு +1 அட்மிஷன்ஸ் பற்றிலாம் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம் கேன்சல் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இப்போ சொல்ல முடியாது, நீங்கள் மத்திய அரசாங்கத்தை கேட்டோம் அவங்க ஒத்துக்கன்னு சொல்ல முடியாது. இப்போ தெலுங்கானா அப்போ யார்கிட்ட கேட்டாருன்னு சொல்லி கேட்கணும், பஞ்சாப் யார்கிட்ட கேட்டாங்க, சத்தீஸ்கர் யார்கிட்ட கேட்டாங்க, நம்ம கேள்வி எழுப்பணும். அப்போ தயவு செய்து இப்போ இவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் நான் சொல்கிறத கூட கேட்க வேணாம், அவங்க சொல்கிறதையாவது நீங்கள் கேட்டு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா, அதை நோக்கி போகணும்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று, இன்னைக்கு நம்ம இங்கேருந்து வெளியூருக்கு போனாலும் வெளியூர்ந்து இங்கே வந்தாலும் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். 14 நாளைக்கு நீங்கள் வெளியிட்டு வெளியூர். ஆனால் காய்ச்சல் வந்தால் நீங்கள் தனியாரில் உட்காந்து எழுதுங்கிறாங்க. இது என்ன விதமான லாஜிக் இது? நீங்கள் வந்து சும்மா சென்னைக்குள்ளே வந்துட்டாலோ இல்லை சென்னை விட்டு வெளியே போயிட்டாலோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிற அதே அரசாங்கம் ஜுரத்தோடு இருந்தால் பரவாயில்லப்பா உனக்கு தனி ரூம் கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்றது எந்த விதமான லாஜிக் எனக்கு புரியல. கண்டிப்பாக அதில் இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வெளியூர்களுக்கு போயிருப்பவர்கள் மறுபடியும் சென்னைக்கு தேர்வு எழுத வரும்போது 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் அப்படின்றது அங்கே இல்லாமல் போயிடும் இந்த சூழல்ல மாணவர்கள். இன்னொன்று ஒரு +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸாம் தாங்க பாக்கி இருக்கு. இப்போ வந்து 10th ஏதோ பாலிடெக்னிக் கதை சொல்றீங்க, +1 எக்ஸாம் அடுத்து +2 போகிறாங்க, அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. அவங்களுக்காவது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் வேணான்னு சொல்லணும். இவங்க இல்லை டார்ச்சர் பண்ணி கண்டிப்பாக அவனு 12ஆம் தேதி வரணும், அவங்களும் எழுதணும் அப்படின்னு சொல்றது தவறு நினைப்பாங்க. கண்டிப்பாக. திரு ரவீந்திரநாத், இப்போ என்ன சொல்றாங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அப்படின்றத வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ கட்டுப்படுத்தப்பட்ட பகுதின்றது எந்த வகையில் அது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி? அங்கே வந்து தேர்வு நடத்துறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ கட்டுப்படுத்தப்பட்ட பகுதினா எப்படி அது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி? நோய் வந்து அதிகமாக இல்லாமல் கட்டுப்படுத்தப்படுறது பகுதி நான் மீன் அப்படிதான் நான் பொருள் விடுறேன். நான் அப்படிதான் பொருள் விடுறேன். சரி. அப்போ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மாநகரில் வந்து இருக்குது, அதாவது பல இடங்களில் வந்து டெஸ்ட்டு நிறுத்திட்டாங்க. அதை எப்படி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதின்னு சொல்கிறீங்க? இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு கலெக்ஷன் சென்டர் கூட கிடையாது. எல்லா கலெக்ஷன் சென்டரையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. இதை சொன்னால் ஒன்றும் பேண்டமிக் ஆக்ட் படி நடவடிக்கை எடுப்பேன். அப்போ இந்த அரசு வந்து ஏராளமான தவறுகள் செய்கிறது, வெளிப்படைத்தன்மை இல்லை, எதை செய்யணுமோ அதை செய்ய மறுக்கிறது. அப்போ சுட்டி காட்டக்கூடிய குரல் வந்து ஒழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து கேரளா அரசாங்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10,000 பேருக்கு ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ண போகிறோம் சொல்லிட்டாங்க. ICMR ஏற்கனவே சொல்லி 15 நாள் ஆச்சு. எல்லா மாநிலங்களும் ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணி அந்த பரவலை நம்ம வந்து கண்டறிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு இதுவரை எத்தனை ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணீங்க? இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? HLL நிறுவனம் வந்து ஆன்டிபாடி டெஸ்ட்டுக்கான அந்த கருவிகளை அவங்க வந்து இப்போ உற்பத்தி பண்ணிட்டாங்க. ICMR மூலமாக அந்த ஆன்டிபாடி டெஸ்ட் கருவியை தான் HLL உற்பத்தி பண்ண நிறுவனம் 14,000 கருவியில வந்து இப்போ கேரளா பயன்படுத்துறாங்க. 40,000 கருவிக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அண்டை மாநிலமான கேரளா இதை செய்கின்ற பொழுது இதை இனியே செய்யலை. இதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இந்த நோயை கட்டுப்படுத்த. அதை பற்றிலாம் பேசாமல் நீங்கள் வந்து இன்னைக்கு திசைபுற முயற்சியில் ஈடுபடக்கூடாது. அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக எய்ம்ஸுடைய டைரக்டர் டாக்டர் ரன்தீப் குப்தா அவர் என்ன சொல்லியிருக்காங்க, ஹாட் ஸ்பாட்டாக இருக்கக்கூடிய அதிதீவிரமாக அபாயகரமான நோயை பரப்பக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்து. வேற சில நிபுணர்கள் ஏற்கனவே பரவிச்சுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே பிரதமருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தொற்று நோயியல் வல்லுநர்கள் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதி இருக்கிறதா வந்து ஒரு செய்தி இருக்கு. மூன்றாம் கட்டத்தை கடந்து வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சமூக பரவல் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கடிதத்தில் ஒருத்தர் வந்து எய்ம்ஸ் உடைய சோசியல் பிரிவென்டிவ் மெடிசனுடைய இயக்குனர் அவரும் அதில் கடிதத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்போ அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து பப்ளிக் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு இருக்கு. அதுவே தலைவர் டாக்டர் ஸ்ரீநாத் ரெட்டி அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே சமூக பரவல் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் வார்த்தை ஜாலத்தை வச்சு விளையாடக்கூடாது, இந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன்ங்கிற வார்த்தையை வச்சு விளையாடுறாங்க. அதனால வந்து ஏற்கனவே இங்கே வந்து லோக்கல் டிரான்ஸ்மிஷன் வந்துருச்சு, ஆனால் வந்து கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் சொன்னால் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாரு. இது எதுக்காக சொல்கிறேன்னா இவ்வளவு அபாயகரமான போக்கு இருக்கிறப்ப ஏன் மீண்டும் மீண்டும் தேர்வை திணிக்கணும்? அப்போ வந்து ஏன் ரத்து செய்யக்கூடாது? பல மாநிலங்கள் முன்னுதாரணமாக இருக்குது, அதை ஏன் ஏற்கக்கூடாது? ஏன் இந்த பிடிவாத போக்கு கடைபிடிக்கல? இவங்களும் சில மாநிலங்களை முன்னுதாரணமா சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே 11 மாநிலங்களில் வந்து தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தேர்வுகள் ரத்து செய்ததை நீங்க முன்னுதாரணமா எடுத்துக்கோங்கன்னு சொல்றீங்க, இவங்க அப்படி எடுக்க மாட்டோன்றாங்க. என்ன பண்றீங்க? ஏற்கனவே குறிப்பிட்ட காலத்தில் நடத்தி முடிச்சுதான் வரவேற்கிறோம், என்ன தப்பு இருக்கு? இப்போ நீங்க நடத்தல, இனிமேல் நடத்த போறீங்கிறதான் பிரச்சனை, அதனால கூடாதுன்னு சொல்றோம். அப்போ அதுக்கான உகந்த சூழல் இல்லைன்னு சொல்றோம். எங்களுக்கு மட்டும் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு எதுவும் விருப்பம் இருக்கு? அப்படிலாம் கிடையாது. பல பெற்றோர்கள் அந்த விருப்பம் இருக்கு. அப்போ சூழல் சரியில்லை, யதார்த்தமாக நிலைமை புரிஞ்சுக்கணும். என்னன்னாக்க எந்த விஷயத்திலையும் சுயமாக முடிவு செய்யக்கூடிய அரசாங்கம் இல்லை. பிரெயின் எல்லாம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு. அப்போ அந்த மத்திய அரசு வந்து சைகை காட்டாமல், அவருடைய கடைக்கன் பார்வையுடைய சமிகை கிடைக்காமல் இந்த அரசு எதுவுமே செய்யாது. எதுக்கு செங்கோட்டையன் போய் அவர்கிட்ட கேட்குறாரு, மத்திய அரசு நீங்கள் கேட்குறாங்க இந்த தேர்வு நடத்தணுமா வேண்டாமான்னு? உங்களுக்கு பாஸ் அவங்க தானே. தமிழ்நாட்டில் நீங்கள் முடிவு பண்ண வேண்டியதானே. இப்போ மற்ற மாநில அரசியல் இப்படி முடிவு பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டு சூழல் சரியில்லைங்க, எங்களால் நடத்த முடியாதுங்க, மிகப்பெரிய பரவல் வருங்க, ஏராளமான இறப்புகள் வரும்னு சொல்லி கண்ணின்னு சொன்னா இல்லையா? அந்த நடவடிக்கை கூட உங்களால ஏன் எடுக்க முடியல? ஆக ஒரு முதுங்கெலும்பற்ற ஒரு அரசாங்கம் அது.
கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்தினுடைய கல்வி தேர்வுகள் நடத்துவது குறித்து மத்திய அரசு கிட்ட வந்து கேட்டு நடத்தணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் அதிமுக அரசு கேட்டு நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம பேசலாம். ஒரு சின்ன பாயிண்ட், அதாவது அவர் சொல்லும்போது இப்போ நீங்கள் அந்த மற்ற 11 மாநிலங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு கேசஸ்ல, தமிழ்நாடு எங்க இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான கம்பேரிசன். அது இல்லாம நார்த் ஈஸ்ட்ல வந்து கேசஸே இல்லாத ஒரு ஊரை நடத்துன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அதை எப்படி அதுதான் அவங்க முன்வைக்கிறாங்க, அங்கெல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை வந்து அவங்க காட்டுறாங்க. நம்ம பேசலாம். திரு எழிலரசன், இப்போ இந்த தேர்வுகளை பொறுத்தவரை கடுமையான எதிர்ப்பு வந்து எழுகிறது. பெற்றோர்கள் எதிர்க்கிறாங்க, ஆசிரியர்கள் தரப்பு எதிர்க்கிறது. பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பா வந்து ஆசிரியர்கள் சங்கம் சார்பா ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிறத பார்க்கும்போது இந்த அரசு மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை நம்ம வந்து பார்க்க முடியுது. அதாவது பிள்ளைகளை உங்களை நம்பி நாங்கள் அனுப்ப முடியாது அப்படின்ற ஒரு கருத்து தான் இதில் வந்து வெளிப்படுறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆமா, இது பெற்றோர்களுடைய மனநிலை இப்பொழுது இந்த நிலைக்கு வெளியே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் மிக கடுமையாக எதிர்த்தாங்க. 2 லட்சம் ஆசிரியர்கள் நாங்கள் பணிக்கு வர வேண்டி இருக்கு, இது மிகப்பெரிய சமூக தொற்றலை ஏற்படுத்தும்ன்ற பிரச்சனைகளை எல்லாம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களும் அதே போல இளைஞரணி மாணவரணி இணைந்து நாங்களும் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்திருக்கிறோம். பல்வேறு அமைப்புகள் இதை எதிர்த்து இருக்கு. இந்த நிலையில இப்பொழுதுதான் ஒரு பெற்றோர் வெளிப்படையாக வந்திருக்கிறாங்க. இந்த சூழல் எதை காட்டுகிறது என்றால், ஒட்டுமொத்தமாக டாக்டர் ரவீந்திரநாத் சொன்னது போல மாணவர்கள் கூட தங்களுடைய திறமையை காட்டி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்ற எண்ணம்லாம் இருக்குன்னா கூட அந்த நிலைக்கு அங்க இருக்கா, அந்த நிலை அங்க பள்ளியில இருக்கா சூழல் அப்படின்னு அரசால் உத்தரவாதம் வழங்கப்பட முடியுமா? இப்ப கூட ஹைகோர்ட் அதான் கேட்டிருக்கு. கண்டிப்பா ஜூன் 11 வந்து மீண்டும் இந்த வழக்கு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய வழக்கு மனுக்கள் வந்திருக்கு இது தொடர்பா. அதனால ஜூன் 11ஆம் தேதி வந்து நாங்க வந்து இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன மாதிரியான ஒரு உத்தரவு வந்து கிடைக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமா? இல்ல, அரசிடம் என்ன கேட்டிருக்கிறதுனா நீதிமன்றம் இது மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் சொல்லி இருக்கக்கூடியது, எதிர்கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறது, அதே போல மருத்துவ குழுக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள், இது எல்லாவற்றையும் ஒன்றிணைத்துதான் அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டபோது நீங்க சொன்னீங்க பாருங்க, பல்வேறு மாநிலங்கள் தேர்வு நடந்திருக்கு போயிருக்குன்ற காரணங்கள்லாம் சொன்னாங்க. அப்ப அரசு என்ன சொல்றது, நீதிமன்றம் என்ன நீதிபதி கேட்டாங்கன்னா அதெல்லாம் நடைபெற்று முடிந்து விட்டது. ஆனால் இப்பொழுது நடத்துவதற்கு அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளுடைய புள்ளி விவரங்களை, ரிப்போர்ட்ஸ், மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ், என்ன முதலமைச்சர் நீங்க டிபார்ட்மெண்ட்ஸை மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட சேர்ந்து நடத்தப்பட்ட விவரங்களை தாருங்கன்னு கேட்டாங்க. இவங்க இது வரைக்கும் தரல, அதுக்காக திணறாங்க. ஆக்சுவலா காலையிலேயே கேட்டாங்க, மதியம் 2:30 மணிக்கு ஹியரிங் போட்டாங்க, அப்பயும் இது தரல. இது தரலன்னா என்ன அர்த்தம்? அரசு இது தொடர்பாக எந்த மீட்டிங்கும் நடத்தவில்லை, எந்த எக்ஸ்பர்ட்ஸையும் கூப்பிட்டு என்னென்னலாம் ஏற்பாடுகள் செய்யலாம், இது தகுந்த சூழலா இல்லையா என்று கேட்கவில்லை. கேட்டு இருந்தால் இன்றைக்கே அந்த தகவலை மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஹைகோர்ட் சப்மிஷன் பண்ணாத காரணமே என்னன்னா இவங்க இதெல்லாம் செய்யவில்லை. இப்ப இந்த ஒரு வார காலத்தை கேட்கறதுக்கு காரணம், நாளைக்குள்ள உட்காந்து இதெல்லாம் மேனிபுலேட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ரிப்போர்ட்லாம் ஏற்கனவே ரெடி பண்ண மாதிரி காட்டி நாங்க ஏற்கனவே இதெல்லாம் தயார் நிலையில இருக்கோம்னு காட்டுறதுக்காக முயற்சிக்கிறது தான் இந்த அரசுடைய நிலை. நீங்க சரியா பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் 516 பேர் பேஷண்ட்றாங்க, டெஸ்டிங் பாத்தீங்கன்னா 9885 பேர் தான் இருக்கு. அதே அரியலூர்ல பாத்தீங்கன்னா 380 பேர் பேஷண்ட், அங்க பாத்தீங்கன்னா 3950 தான் டெஸ்ட் இருக்கு. அதே ஈரோடுல பாத்தீங்கன்னா 73 பேர் தான் பாதிக்கப்பட்டதா காட்டுறாங்க, ஆனா 13421 எடுத்திருக்காங்க. என்ன கேட்கிறேன், அதிகமான பாதிக்கப்பட்டிருக்க சொல்ற காஞ்சிபுரமோ அல்லது அரியலூர் போன்ற இடங்களோ இன்னும் ஏன் டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணல? கண்டிப்பா 73 இருக்கிற ஈரோட்ல 13,000 சில்ற. ஆனால் எங்க ஊர்லயோ எங்க மாவட்டத்திலயோ இல்ல அரியலூர் போன்ற மாவட்டங்களோ உதாரணத்துக்காக சொல்றேன், இங்கெல்லாம் இன்னும் கூடுதலா டெஸ்ட் எடுக்கவே இல்லை. டெஸ்ட் எடுத்தால் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை, பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வெளியிலே தெரிந்துவிடும் என்பதற்காக இதை மறைக்க பார்க்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆன்லைன் எஜுகேஷன் பத்தி கூட சொன்னாங்க, இது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. மாணவர்கள் 3 மணி நேரம் காலையில் 9:10 மணிக்கெல்லாம் உட்காராங்க. அதுவும் எப்படி தெரியுமா, யூனிஃபார்ம் போட்டு உட்கார்றாங்க. என்னோட மைத்துனர் மகளே தொடர்ந்து 1 வாரமா எங்க வீட்டுலதான் இருந்தா,
காலையில 10 மணிக்கெல்லாம் 2 யூனிஃபார்ம் போட்டு உட்கார்ந்தாங்கன்னா 10ல இருந்து 12:30 மணி அல்லது 1 மணி வரையில கிளாஸ் நடத்துறாங்க. பிரேக்கே கிடையாது. இப்படி ஒரு மனநிலை, தூக்கம் வருது அவங்களுக்கு, மன உளைச்சல் ஏற்படுது, புரியல, இன்டராக்ஷன் இல்ல, இதெல்லாம் எப்படின்னே புரியல. இது மாதிரி ஒரு ஆன்லைன் எஜுகேஷன்றது வேர்ல்டுலயே உலக அளவிலேயே பரிச்சயமாகாத ஒன்றை இங்க வந்து இதெல்லாம் பரிச்சயப்படுத்தி பார்க்க முயற்சிப்பது மிகப்பெரிய தவறான ஒன்று. இதையெல்லாம் குறிப்பிடுவதற்காகத்தான் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் மக்களுடைய கருத்தை அறிவதற்காக இ பெட்டிஷன் என்பதை உருவாக்கி இன்றைய மாலை வெளியிட்டிருக்கிறார். நாளை அந்த இ பெட்டிஷன் மூலமாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை, இந்த தேர்வு நடத்தலாமா வேண்டாமா, இந்த ஆன்லைன் படிப்புகள் வேண்டுமா வேண்டாமா, இதில் உள்ள பிரச்சனைகள் என்ன என்பதனை பற்றி கருத்து தெரிவிக்கக்கூடியதை 11ஆம் தேதி வரையில் நாங்கள் பெற இருக்கிறோம். அதை நிச்சயம் நீதிமன்றத்திலேயோ அல்லது மக்கள் மன்றத்திலேயோ கொண்டு வந்து சேர்ப்பதற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் முயற்சி நிச்சயம் வடிகால் வைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை என்றாலும் எங்கள் தலைவருடைய ஆணை ஏற்று நாங்கள் போராட்ட களத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறோம் என்பதை கண்டிப்பாக சார். அதாவது அந்த கருத்து கேட்டல் அப்படின்றத வந்து அரசு செய்ய தவறி இருக்கிறது, அதை வந்து எதிர்க்கட்சியான திமுக முன்னெடுத்திருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கிறோம். அதே மாதிரி அதாவது அரசு இன்னும் அந்த அறிக்கைகளை கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னா இன்னும் தேர்வுகளை எப்படி நடத்துவது என்பது குறித்து கூட இந்த அரசு இன்னும் தயாராகவில்லை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி எழிலரசன் சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். எதிர்ச்சொல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.